நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூன் 3ஆம் தேதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்தநாள். அவரது நூற்றாண்டு நிறைவு விழாவும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதைவிட இன்னொரு மிகப்பெரிய முக்கியத்துவம், நாளை ஜூன் 4ஆம் தேதி தான் இந்திய மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாள். நாளை காலை 7 மணி முதல் இந்தியாவின் 543 மக்களவைத் தொகுதிகளுக்கும் நடந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. நாளை இந்நேரம் இந்தியாவை ஆளப்போவது யார்? பாஜக 3வது முறை ஆட்சி அமைக்குமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா என்ற முடிவு நாளை தெரிந்துவிடும். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் நாளை வர இருக்கிற நிலையில் முக்கியமான கட்சிகள் என்னென்ன மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆலோசனைகள், செயல் திட்டங்கள் என்ன அப்படின்றத பற்றி இன்று பார்ப்போம். முதலில் மாநில அளவில் இங்கே ஆளுங்கட்சியான திமுக, அதன் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் என்று பார்த்தால், இன்று காலை கலைஞரின் 101வது பிறந்தநாளை ஒட்டி அவரது இல்லமான கோபாலபுரத்துக்கு சென்று அவரது படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்ததாக கடற்கரையில் இருக்கும் அவருடைய நினைவிடத்துக்கும் அண்ணாவின் நினைவிடத்துக்கும் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு ஓமந்தூரார் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைஞரின் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகு அறிவாலயம் வந்தார். அதன் பிறகு முரசொலி அலுவலகம் சென்று அங்கே கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொண்ட ஸ்டாலின் தன்னை சந்தித்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரிடமுமே ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் சொன்ன விஷயம், நாம் தான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறோம், இந்தியா கூட்டணி தான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி நடந்த அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் முடிந்த பிறகு காங்கிரஸ் தலைவர் கார்கே 295 சீட்டுகள் அல்லது அதற்கு மேல் வாங்குவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் படி அதுக்கு மேலே நம்ம வாங்குவோம் என்று ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இன்று அமைச்சர்களிடமும் திமுக மாவட்ட செயலாளரிடமும் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின். இன்று டெல்லியிலே அங்கே இருக்கிற திமுக தலைமை அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி உட்பட ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கே வந்து கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பிறகு அவர்களோடு டிஆர் பாலு, திருச்சி சிவா, ஏகேஎஸ் விஜயன் உள்ளிட்டோர் இருந்தார்கள். அவர்கள் அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வந்து சோனியா காந்தி இந்த எக்ஸிட் போல் மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்று சொல்லிவிட்டு போனார். அதன் பிறகு சோனியாவும் ராகுலும் என்னென்ன சொன்னார்கள் என்பது பற்றி டிஆர் பாலு அலைபேசி மூலமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையிலும் இன்று காலை தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் இந்தியா கூட்டணி தான் நாளை ஆட்சி அமைக்கும் என்று ஸ்டாலின் உறுதியாக, கிட்டத்தட்ட நம்ம 295 அப்படின்னு எதிர்பார்க்குற நம்பரை விட இன்னும் அதிகமாகவே வரும் என்று தான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறார். இப்படி இங்கே நடந்து கொண்டிருந்ததென்றால், அங்கே டெல்லியில் காங்கிரஸும் பிஜேபியும் என்ன விதமான அணுகுமுறைகள், என்ன விதமான செயல் திட்டங்கள் இருக்கின்றன அப்படின்ட்டு அங்கே இருக்கிற நம்ம டெல்லி நண்பர்கள்ட்ட விசாரித்தோம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்தே, அதாவது 3 நாட்களுக்கு முன்பிருந்தே காங்கிரஸ் மிகுந்த பரபரப்பாகவும் வேகமாகவும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளின் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு நேற்று ஜூன் 2ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய தலைமையிலே அனைத்து மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இவர்கள் கலந்து கொண்ட ஜூம் மீட்டிங் நேற்று நடந்தது, ஜூன் 2ஆம் தேதி. அதிலே ஒவ்வொரு மாநில காங்கிரஸ் தலைவரிடமும் எப்படி இருக்கிறது அங்கே நிலைமை என்று விரிவாக கேட்டு அறிந்து கொண்ட கார்கே, கவுண்டிங் டே, ஓட்டு எண்ணும் அந்த தினத்தில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் என்றதை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கியிருக்காரு. ஏனென்றால் ஜூன் 1ஆம் தேதி வெளியான இந்த எக்ஸிட் போல் வந்து முழுக்க பிஜேபி தான் மீண்டும் வெற்றி பெறும், பிஜேபி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று வெளியாகியிருக்கிற நிலையிலே இந்த எக்ஸிட் போல்ங்கிறது இந்தியா கூட்டணி நிர்வாகிகளை
ஒரு உளவியல் ரீதியாக குழப்புகிற ஒரு முயற்சி. இதுக்கு யாரும் நீங்கள் இரையாயிடாதீங்க. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜக ஒரு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது. இந்த பாருங்க, இதுதான் நம்பர், இந்த மாதிரி தான் வரணும் என்று மறைமுகமாக தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுவது போல ஒரு நெருக்கடியை பாஜக இந்த எக்ஸிட் போல் வழியாக செய்கிறது. அதனால் இந்த எக்ஸிட் போல் போலியானது. மக்கள் அளித்த ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவு என்று ஜூன் 4ஆம் தேதி எண்ணும் போது அந்த இடங்கள் கவுண்டிங் சென்டரில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் சுற்று, 2ஆம் சுற்று தொடங்கி இறுதி சுற்று வரைக்கும் நம்மளுடைய ஏஜென்ட்டுகள் அங்கேயே இருக்க வேண்டும், வேறு எங்கும் வெளியே செல்லக்கூடாது, அங்கேயே இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கியமான ஆலோசனைகளை நேற்று கார்கே வழங்கினார். அந்த மீட்டிங் முடிந்தவுடனே, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய இந்த மீட்டிங் முடிந்தவுடனே காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் அவர்களோடு ஜூம் மீட்டிங், அதாவது தேசிய தலைமை எப்படி மாநில தலைவர்கள் வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்களோ அதே போல் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் அந்தந்த மாவட்ட தலைவர்களை வைத்து அதே போல் ஒரு ஜூம் மீட்டிங் நேற்று. அதற்கு அடுத்து இது உடனடியாக நடந்தது. அனைத்து மாநிலத்திலும் இது நடந்திருக்கிறது. தேசிய தலைமை என்ன அறிவுரை சொன்னாங்களோ அது அப்படியே இங்கே மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு அந்த அறிவுரையை வழங்கினார்கள். எச்சரிக்கையாக இருக்கணும், கவுண்டிங்கில் என்னென்ன பாஜக என்னென்ன செய்ய வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம எப்படி முறியடிக்கணும் என்பது பற்றியெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் வேறு எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இந்த 3 நாட்களாக ரொம்ப முனைப்பாக இருக்குது அப்படின்றத நேரில் பார்த்த நமது டெல்லி பத்திரிகையாளர் நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கட்சி நிர்வாகிகளுடனான இந்த ஆலோசனைகளை தாண்டி நேற்று காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் மூத்த வழக்கறிஞர்களோடும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் முடிவு வந்த பிறகு அடுத்து நாம் என்ன செய்யணும், அதாவது குடியரசுத் தலைவரிடம் இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் இவ்வளவு பேர் இருக்கோம், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தும் விதமாக உடனடியாக அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும், அரசியல் சாசன ரீதியாக ஆட்சி அமைப்பது தொடர்பாக என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வழக்கறிஞரிடமும் நேற்று ஆலோசனை நடந்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சி, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பே உருவான கூட்டணி. தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எத்தனை ஜெயிச்சிட்டீங்க, நாங்கள் எத்தனை ஜெயிச்சிட்டோம் என்று உருவான கூட்டணி அல்ல, தேர்தலுக்கு முன்பே உருவான கூட்டணி என்பதால் ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தாலும் பாஜகவை ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது. தேர்தலுக்கு முன்பே உருவான கூட்டணி, இட்ஸ் எ ப்ரீ போல் அலைன்ஸ் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா கூட்டணியைத்தான் ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைக்க வேண்டும். இது தொடர்பான அரசியல் சாசன ரீதியான இந்த ஆலோசனைகளை நேற்று வழக்கறிஞர்களிடம் காங்கிரஸ் கட்சி நடத்தியிருக்கிறது. இவ்வாறு காங்கிரஸ் கட்சி இதுவரை நடந்த தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் முனைப்பாகவும் மிகவும் ஆர்வமாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருப்பதாக டெல்லியில் இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று காலையிலிருந்து டெல்லியிலே அமைந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பந்தல்கள் அமைப்பதற்கான வேலைகளும் ஆரம்பித்து விட்டன. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக அவங்க இருக்காங்க என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, நேற்று ஜூன் 2ஆம் தேதி மட்டும் மோடி சுமார் 7 முக்கியமான கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த மேற்கு வங்காள மாநிலத்தை பாதித்த புயல் வெள்ளம் அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம், அப்புறம் ஹீட் வேவ் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம், அடுத்ததாக உலக சுற்றுச்சூழல் தினம் அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம். இதெல்லாம் தாண்டி அவர் நடத்திய இன்னொரு முக்கியமான கூட்டம், அடுத்த ஆட்சியின் முதல் 100 நாட்களில் என்ன செய்வது என்பது பற்றிய ஒரு முக்கியமான ஆலோசனையை நேற்று மோடி நடத்தியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காரு, அடுத்த 100 நாட்கள் புதிய ஆட்சியின் முதல் 100 நாட்களில்
என்னென்ன செயல் திட்டங்கள் செய்ய வேண்டும் என்பது பற்றி முக்கியமான அதிகாரிகளோடு மோடி ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு மோடி நம்பிக்கையாக இருக்கிறார். நாம் தான் 3வது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய நான் என்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வது மட்டும்தான் ஒரு புதிய ஒரு வழக்கமான ஒரு சம்பிரதாயமாக இருக்க போகிறதே தவிர பிரதமர் பதவியில் மோடி தான் தொடர்வார், ஆட்சியில் பாஜக தான் தொடரும் என்ற மிகுந்த நம்பிக்கையில் மோடி இந்த ஆலோசனை கூட்டங்களை நேற்று ஜூன் 2ஆம் தேதி நடத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது அரசு ரீதியாக மோடி இவ்வளவு நம்பிக்கையாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ரீதியாக அவர்களும் இன்று பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் அவருடைய வீட்டில் இன்று முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது பாஜகவுடைய தேசிய அலுவலகம் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அலுவலகத்திற்கு இன்று சென்று வந்த ஒரு நண்பரிடம் நாம் இந்த பாஜகவினுடைய நட்டா வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டம், பாஜக ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்த தகவல் படி 240 இடங்கள் என்பதுதான் இப்போது வரையான ஒரு உறுதியான தகவலாக பாஜகவின் உச்சபட்ச தலைமைக்கு வந்திருக்கிற தகவல். அதனால் எல்லாரும் கொஞ்சம் ஒரு 2019 எப்படி இருந்தோமோ 2019 தேர்தல் முடியும் போது அடுத்து நம்ம தான் அப்படின்றதுல 100% நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஆனால் இப்போது 2024 அந்த அளவுக்கு 100% எங்களுக்கு கட்சி ரீதியாக முழுமையான நம்பிக்கை இன்னும் வரல என்று தான் சொல்லணும். ஏன்னா 240 அப்படின்றது தான் எங்களுக்கான அதிகபட்ச சாதகமான ஒரு கணக்காக இது வரைக்கும் வந்திருக்கிறது. வெளியில் நாங்கள் 350 400 என்றெல்லாம் சொல்கிறோம். எக்ஸிட் போல்கள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாகத்தான் வந்திருக்கின்றன. ஆனாலும் எங்களுக்கு உள்ளே கிடைக்கிற தகவல் இதுதான். அந்த அடிப்படையில் தான் இன்று JP நட்டா ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. கவுண்டிங் டே இல்லை என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பதற்கான ஏதாவது பற்றாக்குறை ஏற்பட்டால் அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்பது குறித்த அந்த ஆலோசனையை இன்று JP நட்டாவுடைய இல்லத்தில் JP நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இணைந்து இந்த கூட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறார்கள். அதாவது பாஜகவின் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், இந்த JP நட்டாவுடைய ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி வினோத் தவே JP நட்டா தலைமையில் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் வினோத் தவ்தே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நாங்கள் இன்றைக்கி முக்கியமான ஆலோசனை நடத்தணும், நாளைக்கு கவுண்டிங் டேட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே பத்திரிகையாளர்கள் தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க என்று கேட்கிறார்கள். அதற்கு வினோத் சொன்ன பதில், இப்போது வரைக்கும் நாங்கள் கொண்டாட்டங்கள் பற்றி எந்த திட்டத்தையும் நாங்கள் வைத்திருக்கவில்லை, நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு பார்க்கலாம் என்று பதிலை சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் வினோத். அதாவது பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து இன்று காலை நம்மிடம் பேசிய அந்த முக்கியமான நிர்வாகி என்ன சொன்னார்னா, வெளியில் 400ன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு இன்னும் 240 அதை ஒட்டிய ஒரு எண்ணிக்கை தான் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதை கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக இருப்பது போல JP நட்டாவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த பிறகு நாங்கள் இன்னும் வெற்றி கொண்டாட்டங்கள் பற்றி எந்த திட்டமும் வச்சிருக்கல, தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் அது பற்றி நாங்கள் முடிவு செய்வோம் என்று நட்டாவின் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பாஜகவின் மூத்த நிர்வாகி பேட்டி கொடுத்திருக்கிறார். திமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய 3 கட்சிகளில் மேலிடத்திலே என்னென்ன இந்த 2 நாட்களாக என்ன மூவ்மெண்ட் இருக்கின்றன என்றால் அது இவைகள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று மதியம் 2 மணிக்கு மேல் மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே இன்று 101வது பிறந்தநாள் காணும் கலைஞர் கருணாநிதி பற்றி ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். அதாவது அந்த குறிப்பு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தை அதிகமாக்கியிருக்கிறது என்றுதான், அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை அதிகமாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவருடைய 100வது பிறந்தநாள் நிறைவு விழாவை ஒட்டி எனது அஞ்சலிகள் என்று சொல்லிவிட்டு அவர் மிகச்சிறந்த கலைஞர் கருணாநிதி தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய சேவை செய்துள்ளார். அவர் அரசியல் மட்டுமல்லாமல் முக்கியமான மற்ற துறைகளிலும் ஒரு ஸ்காலராக இருந்திருக்கிறார்.
அவரும் நானும் மாநில முதலமைச்சர்களாக இருந்தபோது அவரோடு நான் உரையாடிய உரையாடல்களை இன்று அன்போடு நான் நினைத்து பார்க்கிறேன் என்று மறைந்த திமுக தலைவர் கலைஞரை போற்றி புகழ்ந்து இன்று மோடி ஒரு சில வரிகளை எழுதியிருக்கிறார். இந்த அளவுக்கு, அதாவது பிற்பகல் 2 மணிக்கு மேல் மோடி கலைஞர் கருணாநிதி பற்றி இவ்வளவு காத்திரமான வார்த்தைகளால் எழுதியிருக்கிறாரே, இதற்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா என்று கூட அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய அப்டேட். யார் என்னென்ன ஆலோசனை மேற்கொண்டாலும், யார் என்னென்ன செயல் திட்டங்கள் வைத்திருந்தாலும், நாளை ஜூன் 4ஆம் தேதி மக்கள் என்னென்ன ஆலோசனை செய்து மக்களுடைய செயல் திட்டம் என்ன, இந்திய மக்கள் 64 கோடி பேருக்கு மேலே வாக்களித்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையர் ரொம்ப பெருமையாக என்று சொல்லியிருக்கிறார். அந்த 64 கோடி மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது நாளை ஜூன் 4ஆம் தேதி விரிவாக வெளிவந்துவிடும். நன்றி. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.